அன்பின் நாயகன். கிரேக்க மொழியில அன்பு என்கிற வார்த்தைக்கு 4 விதமான வார்த்தையை சொல்றாங்க. ஸ்டார்ஜ் என்று சொல்லுகிறாங்க, ஃபெலியோ என்று சொல்றாங்க, எரோஸ் என்று சொல்றாங்க. அப்போ ஸ்டார்ஜ் என்று சொன்னால் தாய் பாசத்தை குறிக்கு, ஃபெலியோ என்று சொன்னால் சகோதர பாசம் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப்பை குறிக்கு, எரோஸ் என்று சொன்னால் கணவன் மனைவிக்கிட இருக்கிற அன்பை குறித்து சொல்கிறது. இது எல்லா அன்பை விட ஒரு மேலான அன்பு, கடைசியாக ஒரு அன்பு இருக்கு, அதுதான் அகாப்பே அன்பு. ஹல்லேலூயா. அந்த அகாப்பே அன்பு அப்படின்னா என்னன்னா தெய்வீக அன்பு. இந்த அன்பை இந்த உலகத்துல வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அதனாலதான் அவர் பேர் அன்பின் நாயகன், அன்பின் சொரூபி. தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். என் தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அப்ப அந்த அன்பின் சொரூபியை வணங்குகிற நானும் நீங்களும் அந்த அன்பை தான் வெளியில போடணும், வெளியில காண்பிக்கணும். அன்பின் நாயகன்